நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்குவேல் காக்க. வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுகிறேன். யாத்திரை சன்கிரீன் யாத்திரையோட இன்றைக்கி வந்து 8வது நாள். இன்னையோட வந்து நம்ம திருத்தணிக்கு போயிட்டு 6 படை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து செக் அவுட் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலி கேட்டால் மனசே இல்லை, அவ்வளோ நிறைவாக இருக்குது மனசு. ஏன்னா டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஹோட்டல் ரூம்ஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், சன்கிரீன் நிறுவனம் வந்து எங்களை கேட்டு கேட்டு பார்த்து எல்லாம் திருப்தியாக தான் செஞ்சாங்க. ஸோ குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஈவன் எங்களை கூட்டிகிட்டு போன அந்த டிரைவர்ஸ், போஸ்கோ அவர் பேர், டூர் கைட் வந்து கிருஷ்ணா, இவங்களாம் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ராமேஸ்வரத்தில் நாங்கள் குளிக்கும்போது எங்களோட பர்ஸ், எங்களோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் அவங்க பொறுப்பில் தான் கொடுத்துட்டு போனோம். ஸோ எல்லாம் இந்த 10 நாள், இந்த 9 நாள் வந்து ஃபேமிலி மாதிரி பழகிட்டோம். நாளைக்கு பிரிய போகிறோன்னு நினச்சாலே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த 10 நாளும் எங்கள் ஃபேமிலிலாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த 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 ஜேர்னியில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் நாங்கள் போகும்போது எல்லாம் யாரும் தெரியாதவங்க தான் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. வயசு கூட உள்ள ஆண்டியும் இருக்காங்க, வயசு குறைவாக இருக்கிற சிறு வயசு பையன். நாங்கள்லாம் ஒரு டீம் ஒர்க்காக இருந்து சிரித்து பேசி சந்தோஷமாக அந்த ஒரு இது இருந்ததுனால தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட்டுன்னு எல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னு. ஏன்னா எல்லாரும் ஒரே சிந்தனையோடு இது பண்ணதுனால. ஸோ இதனால் நான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 6 படை. சில பேரை கேட்டால் வந்து சொல்லுவாங்க கம்ப்ளீட் பண்ணலை, பிஸி அப்படின்னா. ஆனால் எங்களுக்கெலாம் இந்த கொடுப்பனையை ஏற்படுத்தி கொடுத்தது சன்கிரீன் நிறுவனம். ஆக்சுவலி சன்கிரீன் நிறுவனத்தோட அரிசி வந்து நான் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பாவிச்சிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குது, அந்த சுகர் பேஷண்ட்னால இது பாவிச்சிருக்கோம். அதனால தான் அந்த கான்டெஸ்ட் அன்றைக்கி நான் பார்க்கும்போது நான் யோசிக்கவே இல்லை, இது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட தான் போகிறோன்ட்டு வாங்கிட்டேன். ஸோ என்னென்னா ஒவ்வொரு கோயிலுக்கு கூட அந்த திருப்தி, ஆத்ம திருப்தி வந்து இந்த சன்கிரீன் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து கம்பெனி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விதவிதமாக யோசிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து யோசித்த விதமே வேறு லெவல். ஸோ இவங்களோட அந்த அஃப்கோர்ஸ் அதில் அவங்களோட ஒரு தனிப்பட்ட இது இருக்கும் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் இது 9 பேரோட ஆத்ம திருப்தி. எல்லாருமே கனவுகளோட இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி கனவுகளோடு வந்தவங்க. அதில் ஒரு ஆள் நான். இப்போ என்ன கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வந்து திருச்செந்தூர் போகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், கிரிவலம் போகணுன்னு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா கிரிவலம் போகும்போது சித்தர்களோட ஜீவ சமாதியை நான் பார்த்தேன், ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். சித்தர் ஒருத்தர்கிட்டேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது சில விஷயம் என்னென்னா, திருத்தணியில் உட்காந்து வேல்மாறல் படிக்கணும், காசி விஸ்வநாதர் டெம்பிளில் வந்து உட்காந்து சிவபுராணம் படிக்கணும், அப்புறம் கிரிவலம் போகும்போது இது எல்லாமே நான் என்னென்ன போட்டு வச்சேனோ அந்த கோல்ஸ் எல்லாமே நிறைவேறுச்சு. எதுலேயுமே தடை இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் யாருக்கு நன்றி சொல்லுவேன்? கண்டிப்பாக சன்கிரீன். அவங்க இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வைக்கலைன்னா மேபி அது தெரியல எப்படின்ட்டு. பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் வந்து உங்களுக்கும் இது விருப்பம் இருக்கா? ஓகே, அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முருகன் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு, நாங்கள் எங்களை சூஸ் பண்ண மாதிரி முருகன் கண்டிப்பாக உங்களில் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணுவார். ஸோ வேல்மாறல் படிங்க, அது ஒரு மகா மந்திரம். அது படிக்கும்போது உங்களுக்கு மட்டும் கவசமாக இருக்காது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த கவசம். இந்த 10 நாள் யாத்திரையில் நிறைய விஷயம் நடந்தது. அதில் ஒன்று சொல்கிறேன். பழனிக்கு போகும்போது அந்த படி ஏறும்போது ஆக்சுவலி என்னால் முடியல. என் கூட வந்தவங்க என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு பைரவர் எங்கள் கூடயே ஏறினார். அது வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு முருகன் நம்மளோட செயல்கள்லாம். அதெல்லாம் நினைக்கும்போது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் சொல்ல நம்ப முடியாத விஷயங்கள் ஆனால் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒய் நாட், நீங்களும் உங்களுக்கும் அது கிடைக்கும் அந்த பாக்கியம். சீசன் 2 கான்டெஸ்ட்டில் கலந்துக்காங்க. நீங்களும் 6 படை வீட்டுக்கு போயிட்டு முருகனோட அருள் பெற்று எல்லாரும் சிறப்போட மகிழ்வோட வாழலாம். நன்றி, வணக்கம். மகேஸ்வரி கல்யாண சுந்தரம் பிள்ளை. நம்ம இந்த கோல்டன் டிக்கெட்டை வந்து தேர்ந்தெடுத்து கால் பண்ணி அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் லைஃப்பில் எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் கேட்டாங்க. அவங்க அழுந்து கதறி முருகா முருகா சொன்ன விஷயத்தையும் நம்ம கேட்டோம். இவங்க மனசுக்குள்ள பெரிய ஆதங்கம்,
எப்படியாச்சும் ஆறுபடை முருகரை வந்து ஒரே லைனப்பில் பார்த்துடணும், திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணிடணும்னு. இது ரெண்டுமே அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ராமேஸ்வரத்தில் 22 கேணியிலும் குளிச்சிருந்தாங்க. அவங்களோட முப்பாட்டனுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணமும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எப்படி கிட்டுச்சு அப்படி அவங்க கேட்கும் போது அவங்களோட வீடியோ டெஸ்டிமோனி பார்த்துருப்பீங்க. ஒரு செலவு இல்லாமல் ஒரே ஒரு பேக்கெட் அரிசி வாங்கி கலந்துக்கிட்டாங்க. அது முருகரோட அருளால் இப்போ அவங்க ஒரு வின்னராகி இந்த ஆறுபடையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இதே போன்ற சீசன் 2 வந்து இன்னும் கொஞ்ச நாள் தொடங்க போகுது. உங்களோட பார்ட்டிசிபெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த 10 பேர் யாராக இருக்க போகிறதுன்னு நானே ஆவலாக தான் இருக்கேன். ஏன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் நான். இதே நடத்த இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துறதுக்கு சன்கிரேனும் தயாராக இருக்காங்க. உங்களோட ஆதரவு முற்றிலும் எங்களுக்கு தேவைப்படுது. முருகன் துணை, உங்களை சந்திக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில்.